ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ணுறோம் அப்படின்னா நிஜந்தன் ப்ரோ அவங்கள ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி ப்ரோ, சரி, உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் நேம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். என் பேர் நிஜந்தன். நான் வந்து டைல்ஸ் ஷோரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய ஊர் பேர் என்ன பேர்? சாத்தாங்குளம். சாத்தான்குளம். சரி, ஓகே. இப்போ நேம், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது ஷோரூம், டைல்ஸ் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொன்னீங்க. ஏன் அந்த டைல்ஸ் ஷோரூமில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்? அதாவது எப்படின்னா, எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், அல்லது ஒரு டிரைவராக இருக்கணும், இல்லைனா நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த டைல் ஷோரூமில் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அதை கேட்க மறந்துடு. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். சரி, ஏன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு போனாலுமே ஒரு 10 நாள் இருப்போம், அந்த கம்பெனி பிடிக்கலன்னா அடுத்த கம்பெனி மாறுவோம், இல்லைனா ஒரு 10 நாள் இருப்போம், அடுத்த கம்பெனிக்கு மாறுவோம். ஆனால் நீங்கள் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு அந்த ஒர்க் மேலே ஒரு லவ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு லவ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த ஒரு ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். நீங்கள் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ அந்த டைல்ஸ் அது மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இவ்வளோ இந்த காலகட்டத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பில் உங்களுக்கு அது மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து அதை எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அவங்கள வந்து சும்மா அவங்க அவங்கள்ட்ட பேசுவோம், வாங்குவோம், போவோம், அந்த மாதிரி இருப்போம். திடீர்னு கடைக்கு வேலைக்கு வரையா அப்படின்னு கேட்டாங்க. சரி, வந்து 10 நாள் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வேலை நமக்கு அப்படியே பிடிச்சிருச்சு. அடுத்து அப்படியே நான் வந்துடுறேன், ரெகுலராக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புதுசாக யாராவது வேலைக்கு வரீங்க அப்படின்னா ஒரு பயோடேட், அவங்களுடைய ரிசியூம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நிறைய கம்பெனிலலாம் ரிசியூமே கேட்குறது இல்லை, நீங்கள் வாரீங்களா தம்பி அப்படின்னு. நம்ம அது என்னென்னே தெரியாமல் போகிறோம். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, போய் கற்றுக்கலாம் என்ன இருக்குன்னா. சிலதெல்லாம் டைல்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். நிறைய டைமில் அதுக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சதாக மட்டும் தான் எந்த ஒரு வேலை செய்ய முடியும். அது கம்ப்யூட்டர் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண நம்ம ஒரு வீடு கட்டுற வேலையாக இருந்தாலும் சரி. நீங்கள் அந்த டைல்ஸில் ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் நீங்கள் போய் ஒரு 10 நாள் 15 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். சரி, நம்ம இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, அந்த வேலை நமக்கு எப்படி செய்யலாமா, செய்ய வேண்டாம்னு சொல்லி உங்கள் மனசுக்கு ஒரு தாட் வந்திருக்கும். சரி, செய்யலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும்போது இதுக்கு மேலே நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்களா, அதை பற்றி எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த டைல்ஸில் இருக்கும்போது நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய மாடல் டைல்ஸாக வந்திருக்கும். அந்த டைல்ஸ் நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது நிறைய விஷயத்த, நிறைய நண்பர்களை நம்ம சம்பாதிச்சிருப்போம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற டைல்ஸில் தான் ஏகப்பட்ட நம்ம வீட்டில் தான் டைல்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அனுபவத்தை கற்றுருப்பீங்க. அதை பற்றி எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் எப்படி அணுகுனீங்க, அந்த மாதிரி அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நம்ம நான் டைல்ஸு கொண்டு போய் கொடுப்போம் வீட்டில். கரெக்டாக சிலவங்க உடைக்காமல் இறக்குங்க, பார்த்து இறக்குங்கம்பாங்க. நம்ம வேறு போய் உடைக்காமல் இறக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலர் நம்மகிட்ட தான் வருவாங்க. கரெக்டாக நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி சிலது உடஞ்சிட்டு அப்படின்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, டைல்ஸ் வேண்டாம் அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. சிலவங்க கரெக்டாக நம்ம அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக போய் இறக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலர் வாடகைனா நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க அதை. அப்படி. ஏன்னா எப்படி ஒரு பொருளை கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது கஷ்டமான வேலை. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இருந்தால் அது ஈஸியாக நம்ம ஒரு பொருள், அதாவது ஏதோ ஒரு வேணும் அப்படின்னா டக்கு நம்ம மொபைல் மூலமாக நம்ம இது ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டைல்ஸ் அது நம்ம ஒரு பொருளை வண்டியிலேருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது நிறைய கஷ்டங்கள் வரும். ஏகப்பட்ட திடீர்னு வர டைமில் என்னதுன்னா, சாலை ஓரத்தில் மேடு பள்ளமாக இருக்கிற டைமில் நம்ம ஏன்னா ஒரு 150 டைல்ஸ் நம்ம வச்சு கொண்டு போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல, ஏன்னா அது கவனமாக கொண்டு போகணும், அது ஈஸியாக கொண்டு போகிற பொருள் கிடையாது. ஸோ அப்படிலாம் நீங்கள் கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அவங்க சில இடத்துல சொல்லும் போது நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்பது நிறை குறை கண்டிப்பாக இருக்கும். இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும். ஸோ கஸ்டமர் சொல்லும் போது நமக்கு அந்த இடத்துல அவங்க சொல்கிற ஃபீட்பேக் வச்சு நீங்கள் அதில் எமோஷனல் ஆகிருப்பீங்க கண்டிப்பாக. அடுத்துனா சரி இவங்க இப்படி சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் அதை திருத்திக்கிட்டு அடுத்த லெவல் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போயிருப்பீங்க தானே. ஆமாம், கண்டிப்பாக கொண்டு போயிருப்போம். ஆமாம், அது கண்டிப்பாக கொண்டு போயிருப்பீங்க. சரி, ஓகே. உங்களுடைய பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுற ஒர்க்கு அதை பற்றி பேசியாச்சு. சரி.